அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளை குறிவச்சு ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருது. இதற்கிடையே இந்த தாக்குதல்ல ஈரான் பயன்படுத்திய ஒரு வகை வெடிகுண்டுகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பா ரஷ்யா மற்றும் சீனாவின் தலையீடு இதுல இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்பியிருக்கு. இஸ்ரேல் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது தொடர்ந்து போர ஆரம்பிச்சது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்திட்டு வருது. ஆனா இதுல இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் அருகே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் உலகெங்கும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன்னா ஈரான் இந்த போர்ல முதல் முறையாக கிளஸ்டர் முல்டேஷன் என்ற வகையிலான குண்டுகளை பயன்படுத்தியது. இது ஈரானின் அதிநவீன ஆயுத திட்டத்தில் ரஷ்யா சீனாவின் பங்கு குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. கடந்த மார்ச் 3ஆம் தேதி மத்திய இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணை வெறும் 8 கிலோமீட்டர் சுற்றளவில் 20 குண்டுகளை வீசி தாக்கியிருக்கு. இதுல 12 பேர் காயமடைஞ்சதுடன் வீடுகள் பல சேதமடைஞ்சிருக்குது. சரியா வெடிகுண்டு தாக்கிய இடத்திற்கு 7 கிலோமீட்டருக்கு மேல இது 7 குண்டுகளா பிரிஞ்சு இருக்குது. இந்த வகை வெடிகுண்டுகள் எப்போதும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் அவை வெடிக்காமல் இருந்தாலும் கன்னி வெடிகளை போல மிக ஆபத்தானதாகவே இருக்கும். இந்த வகை வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இந்த வகை குண்டுகள் தாக்க வேண்டிய இடத்திற்கு அருகே வந்த பிறகு சிறிய வெடிபொருட்களா சிதறும். வெடிக்காத வெடிகுண்டுகளும் கன்னி வெடிகளா மாறும். இவை எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சேதத்தை பெரிதாக்கும். ஈரான் இதற்கு முன்பு 2025 ஜூன் மாதம் 2000 கிலோமீட்டர் வரவுள்ள லோஸ்பகர், காதர், கோரம்ஷார் ஏவுகணைகள்ல இவற்றை பயன்படுத்தியது. இதுல கோரம்ஷார் 80 குண்டுகளை கொண்டு செல்லக்கூடியது. ஈரானின் ஆயுத விஞ்ஞானிகள் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட நிலையில எப்படி ஈரான்ல இந்த குண்டுகளை தயாரிக்க முடிஞ்சது என்பதை பலருக்கு இப்போ எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த இடத்துல தான் மற்ற நாடுகளின் உதவி கிடைத்திருக்குமோ என இஸ்ரேல் வல்லுநர்கள் சந்தேகிக்கிறாங்க. இதிலும் குறிப்பா ரஷ்யாவின் பங்கு சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. உக்ரைன் போர் சமயத்தில் ட்ரோன் பரிமாற்றங்கள் மூலம் ரஷ்யா ஈரான் உறவுகள் வலுப்பெற்றன. ஈரானிடம் ரஷ்யா KMGU டிஸ்பென்சர்கள் மற்றும் கொத்தாக வெடித்து சிதறும் கிளஸ்டர் குண்டுகளான கியாம் ஏவுகணைகள் இருக்குது. இதே போல சீனாவுக்கும் இதுல பங்கு இருக்குமோ என்ற சந்தேகமும் எழாமல் இல்லை. சீனாவின் பெய்ஜிங்கின் BRI திட்டத்தில் ஈரானுடன் ராணுவ தொடர்புகளும் இருக்குது. இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ஈரானின் காதரியஸ் கொத்து குண்டு திறனுடன் பொருந்தி போகுது. இவை வெளிப்படையாகவே இல்லை அப்படின்னாலும் ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை வலுவாக எழுப்பவே செய்யுது. ஈரான் ஃபதே ரக கிளஸ்டர் குண்டுகளை தயாரிக்குது. இருப்பினும் இது மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்பம். இதை ஈரான் சொந்தமாக உருவாக்கி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவர்களோட கருத்து. ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கக்கூடிய சூழல மற்ற நாடுகளிடம் இருந்து ஈரான் ஆயுதங்கள் பெற வாய்ப்பில்லை. எனவே சுற்றி சுற்றி சீனாவும் ரஷ்யாவுமே இங்க வந்து நிற்குது. இஸ்ரேலிடம் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்க அயன்டோம் இருந்தாலும் கிளஸ்டர் குண்டுகளை அயன்டோமால கூட சமாளிக்க முடியாது. நடுவானில இடைமறிக்கும் போது குண்டுகள் கணிக்க முடியாத வகையில சிதறி சேதம் விளைவிக்கலாம். இதுவே கிளஸ்டர் குண்டுகள் மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாற்றுது. உலக அளவில் 111 நாடுகள் கொத்து குண்டுகளை தடை செய்திருக்காங்க. ஆனா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதுல இல்லை. 2023 உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய கிளஸ்டர் குண்டுகள் இப்போது பெரும் சர்ச்சையை எழுப்பி இருக்குது. இந்த சூழலில் தான் ஈரானின் கிளஸ்டர் வெடிகுண்டு பயன்பாடு மீண்டும் விவாதத்தை கிளப்பி இருக்கு. இந்த தாக்குதல்ல ரஷ்யா மற்றும் சீனாவின் பங்கு இருக்குமா அப்படிங்கிறத உலக நாடுகள் உற்று நோக்கி பார்த்துட்டு வருது. ஒருவேளை அது உண்மையானா போரின் முக்கிய கட்டமா இது பார்க்கப்படுது. மேலும் இந்த போர் அடுத்த பேராபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூறப்படுது.